ஆசியாவிலேயே முதல் இடத்துல இருந்த நாம, கிட்டத்தட்ட முதல் தரங்கள்ல, முதல் இடங்கள்ல இருந்த நாம, இப்ப அந்த இடத்த பறி கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான ஒரு விஷயம் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் போன வருஷம், எத்தனை மாதம்னு சரியா தெரியல. கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். இலங்கையில மின்சார கட்டண பட்டியல், மின்சார கட்டணம் செலுத்துற நாடுகள் பட்டியல்ல ஆசியாவிலேயே இலங்கை அதிகளவான மின்சாரம் கட்டணம் பட்டியலை செலுத்துற நாடுகள் பட்டியல் இருந்தது. முதல் தரத்திலே இருந்தது. நான் முதலிடம் அப்படின்னு சொல்ல அ வீடியோ போட்டிருந்தேன். அந்த இடம் இலங்கைக்கு முதலிடம் பறிபோகிறது. காரணம் என்னன்னா, இன்றைய நாள்ல வந்த செய்தி. அதாவது பாராளுமன்றத்தில எரிசக்தி அமைச்சர் மின் கட்டண குறைப்பு தொடர்பான விஷயங்களை இன்றைய நாள்ல வெளியிட்டிருந்தாரு. அந்த அடிப்படையில வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கையினுடைய அத்தனை மின்சார பட்டியலுடைய கட்டணங்கள் மிகப்பெரிய அளவில் குறையுது. இதை விட அதிகமாக குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல பேசப்பட்டாலும் இது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. இந்த குறைக்கப்பட்ட இந்த தொகையானது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இது நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. ஒன்று, வரப்போகிற தேர்தல் இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதிகளவான மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது இலங்கையில். மின் கட்டணத்துக்கு பிறகுதான் நிறைய பொருட்களுக்கான விலைகளே அதிகரிக்கப்பட்டது. அதனால இந்த மின் கட்டணம் மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில். கிட்டத்தட்ட 10 முதல் 15, 20 லட்சத்துக்கும் அதிகமான மின் துண்டிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இன்னும் கூட 10 லட்சம் மக்கள் மின்சார துண்டிப்பினால் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கடந்த ஒரு மாதத்துக்கு முதலே நான் செய்திகளில் பார்த்தேன். இந்த மாதிரி பல விஷயங்களால் இந்த மின் துண்டிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய நாளில் இந்த மின்சார கட்டண பட்டியலுடைய குறைப்பானது வெளியாகி இருக்கு. அதில் என்னென்ன அலகுகளுக்கு எவ்வளவு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் சைபர்ல இருந்து 30 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்களுக்கு இப்போ 8 ரூபா எடுக்கிறாங்க. அது 6 ரூபா, அதாவது 2 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதோட 30 யூனிட்ல இருந்து 60 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்களுக்கு இப்போ 20 ரூபா கட்டணமாக ஒரு யூனிட்டுக்கு அற விடுறாங்க. அது 9 ரூபாவாக கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11 ரூபா குறைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அதாவது 30 முதல் 60 யூனிட் பாவிக்கிறவங்க இலங்கையில் அதிகமானவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் குடும்பங்கள் இந்த இணைப்பு இவங்களுக்கு இருக்கு. இந்த அளவை பாவிக்கிறவங்க 20 லட்சம் பேர் இருக்காங்களா நாட்டில். அதே போல 60லேருந்து 90 யூனிட் பாவிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு யூனிட்டுக்கு 30 ரூபா அற விடுறாங்க. அது 18 ரூபாவாக மாற்றப்படுது. 12 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகை 15 லட்சம் இணைப்புகள் இருக்கு. 15 லட்சம் குடும்பங்கள் அதை பாவிக்கிறாங்க இந்த இந்த அலகுகளுக்குள் அப்படின்னு சொல்லப்படுது. 90 முதல் 180, 190 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்களுக்கு இப்போ 50 ரூபா அற விடுறாங்க ஒரு யூனிட்டுக்கு. ஆனால் இனி வரப்போகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அது 30 ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கு. 20 ரூபா குறைச்சிருக்காங்க. இந்த தொகை 40 லட்சம் இணைப்புகள் இந்த அலகுகளுக்குள்ளே பாவிக்கிறாங்களாம். அதாவது 180, 190க்கு பிறகு வர அலகுகளுக்கு என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல உண்மையாகவே. அது இப்போ இருக்கிற கட்டணம் தானா அல்லது இந்த 190க்குள்ளே இருக்கிற அந்த கட்டணம் இதாக வரும்னு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மின்சார பட்டியல் கட்டணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிசக்தி அமைச்சர் இன்றைய நாளில் இதை அறிவிச்சிருந்தார். இதுக்கு பிறகு இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. இது மேலதிக வாக்குகளால் இன்றைய நாளில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் காரசாரமான கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு வழங்குவாங்க. காரணம் அடுத்து போகிற தேர்தல். அதோடு மட்டும் இல்லாமல் ஆனால் நிறைய பேர் இதில் வாதிட்ட விஷயங்கள் என்னென்னா இன்னும் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும். அவங்க என்ன மாற்றங்கள் இதில் செய்ய போகிறாங்க அப்படின்றது கூட இன்னும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த அளவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதையே அவங்க அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த செய்தி இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்தி. இன்னொரு விஷயத்தை இந்த மின்சார கட்டண பட்டியல் குறைப்பில் பார்க்க கிடைச்சது. அமைச்சரே சொல்லியிருந்தார் 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மின்சார பட்டியலில் மாற்றம் செய்யலாம். அதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கூட இருக்குது. ஆனால் நிறைய காலமாக திருத்தம் செய்யலை. ஆனால் திடீரென்று திருத்தம் செஞ்சுக்காங்க. போன ஜனவரியிலிருந்தே இது திருத்தம் செய்யப்படும், பிப்ரவரியில் மார்ச்சில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த ஜூலையிலிருந்து தான் இது வருது, முடிவுக்கு வருது. இலங்கை முதல் தரம் பட்டியலில் இருந்து விலகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேடி பாப்பா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இனி இந்த கட்டண பட்டியல் வந்ததுக்கு பிறகு இலங்கை எத்தனை இடத்துல இருக்குன்னு. அதோட கடந்த கிழமையிலிருந்து அடைமழை, அதோட சீரற்ற வானிலை, மண் சரிவு, வெள்ள அபாயம், வெள்ள காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கு, அந்த பிரதேசத்தை சுத்தம் செய்வதற்கு என்று தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குறதுக்கு அரசாங்கம் இன்றைய நாளில் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த நாட்களில் கடந்த கிழமையிலிருந்து அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு விஷயம், ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய இணைய சேவை இலங்கைக்கு கொண்டு வரப்போகிற தொடர்பான, அதாவது எலன் மாஸ்குடைய நிறுவனமான ஸ்டார்லிங்க் இலங்கையில்
இணையத்தின் மூலமாக, அதாவது செய்மதி மூலமாக இணையத்தை இன்டர்நெட்டை வந்து கொடுக்க போகிற அந்த செய்தி பரவலாக பேசப்பட்டது. அதுக்கான அனுமதி எப்படி இங்கே தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவிடம் இருந்து கிடைக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் எடுத்தது. கிழமை அதற்கான அனுமதியை டிஆர்சி, அதாவது தொலைத்தொடர்பு ஆணைக்குழு வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய கருத்துக்கள், மக்களுடைய விருப்பங்களுக்கு இணங்க அதெல்லாம் கேட்டு இந்த செய்மதி மூலமான இணையதளத்தை பெறுவதற்கான, இணைய சேவையை பெறுவதற்கான அனுமதியை ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு வழங்குறதுக்கான அனுமதி வர்ற கிழமை இருக்குது. அவங்களுக்கான அந்த அதான் நமக்கு கொடுக்கறதுக்கான அந்த அனுமதி லைசன்ஸை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த செய்தியும் இந்த நாளில் பரவலாக இருக்குது. நிறைய இணைய பாவனையாளர்கள் இதை வந்து சந்தோஷப்படுவாங்க. இதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதிகமான கட்டணம், அதுக்கான பொருட்கள் வாங்கணும், இந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான, என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வந்து இலங்கைக்கு வர்றது நல்லது. ஏற்கனவே நம்ம வந்து பாவிக்கிற இந்த இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டாலக்காக இருக்கட்டும், மொபிட்டலாக இருக்கட்டும், இருக்கிற இந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு போட்டியாக அல்லது இதை விட இன்னும் ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அது ஒருத்தரே வந்து இருக்கும் பொழுது நாம் அதுக்கே அடிமையாகி அது என்ன நடந்தாலும் ஸ்லோவாக இருந்தானே, ஃபாஸ்ட்டாக இருந்தானே, அதிகட்டமாக இருந்தானே நம்ம அதே பாவிக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு போட்டியோ அல்லது இன்னும் ஒரு தொழில்நுட்பம் வந்து வரும்போது அது வரவேற்கக்கூடியது. அதில் நன்மை தீமை நிறைய இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் இந்த தொழில்நுட்பம் இலங்கைக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயமா வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்றதுக்கு டிஆர்சி அனுமதி வழங்குறதுக்கான முடிவை எடுத்திருக்காங்க. இந்த செய்தியோட இன்றைய நாளில் இருக்கிற முக்கியமான செய்திகளை பார்த்தோம். ஆர்ஜே சந்து ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.